எம்சிகே ரெசிபீஸில் இன்றைக்கி பார்க்க போகிற ஹெச்எஃப்எல்சி லஞ்ச் மெனு என்னென்னா மட்டன் தொக்கு, மட்டன் எலும்பு ரசம், அப்புறமா முட்டை ஆம்லேட். வாங்க ரெசிபிக்கு போகலாம். அதுக்கு எலும்பை மஞ்சத்தூள் உப்பு போட்டு வேக வச்சு நான் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை வச்சு தான் நம்ம இன்றைக்கி ரசம் பண்ண போகிறோம். ஒரு பாத்திரத்தில் ஒரு தக்காளி, ஒரு பச்சை மிளகா, மஞ்சத்தூள் உப்பு போட்டு தண்ணி ஊற்றி தக்காளியை நல்லா கரைச்சிக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பேஸ்ட் கூட பண்ணி போட்டுக்கலாம் தக்காளியை. நான் தக்காளியை நல்லா கரைச்சிட்டு அந்த தோலை எடுத்துருவேன். அது நடுவில் திப்பியாக வரும்ன்றதுனால. உங்களுக்கு வேணான்னா நீங்கள் அப்படியே போட்டுக்கலாம். தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி இந்த மாதிரி பிழிஞ்சி தோலை எடுத்து போட்டுடுங்க. நல்லா கரைச்சதுக்கு அப்புறமா அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு அதில் இந்த எடுத்து வச்சுருக்க எலும்பு சூப்பையும் உள்ளே ஊற்றி ஒரு கொதி விடுங்க. ஒரு 4 நிமிஷம் கொதிச்சதுக்கு அப்புறமா நான் 4 பல்லு பூண்டு, அப்புறமா சீரகத்தையும் நல்லா இடித்து வச்சுருக்கேன். அதையும் நல்லா போட்டுக்கோங்க. கூட கருவேப்பிலையும் போட்டுக்கோங்க. அப்புறமா மிளகுத்தூளும் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு கொதிக்க விடுங்க. கொதி வந்ததுக்கு அப்புறமா கட் பண்ணி வச்சிருக்க கொத்தமல்லி தழையை போட்டுக்கோங்க. எலும்பு ரசம் ரெடி. ஃப்ளேமை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு எலுமிச்சப்பழம் ஜூஸை பிழிஞ்சிக்கோங்க. இதுக்கு இப்போ நம்ம தாளிப்பு கொடுத்துடலாம். ஒரு சின்ன தாளிக்கிற பேனில் நான் தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். வேணும்னா நீங்கள் நெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் போன் ப்ராத்தில் நிறைய ஃபேட் இருக்கிறதுனால நான் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒரு காஞ்ச மிளகா, கொஞ்சம் கடுகு, சீரகம், அப்புறமா பெருங்காயத்தையும் போட்டு நல்லா தாளிச்சிட்டு இதை அப்படியே ரசத்தில் கொட்டி மூடி வச்சிட்டிங்கன்னா மட்டன் எலும்பு ரசம் ரெடி. இப்போது மட்டன் தொக்கு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் எண்ணெயை ஊற்றி தாளிப்புக்கு தேவையான பட்டை, லவங்கம், ஏலக்காய் எல்லாத்தையும் போட்டு தாளிச்சிக்கோங்க. 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி அது கூட பச்சை மிளகாவையும் சேர்த்து கருவேப்பிலையும் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் வதங்கிறதுக்குள்ளே நான் மட்டனை மஞ்சத்தூள் உப்பு போட்டு ப்ரெஷர் குக்கரில் நல்லா வேக வச்சு எடுத்திருக்கேன். வெங்காயம் நல்லா கலர் மாறினதுக்கு அப்புறமா 2 மீடியம் சைஸ் தக்காளியும் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதோட போட்டு 5 நிமிஷம் மூடி போட்டு தக்காளி வேகிற அளவுக்கு வேக விடுங்க. தக்காளி நல்லா வெந்ததுக்கு அப்புறமா ப்ரெஷர் குக்கரில் வேக வச்சுருக்க 500 கிராம் மட்டனை தண்ணியோட இதில் ஊற்றிக்கோங்க. ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா வீட்டில் அரைச்ச மிளகாத்தூளை 3லேருந்து 4 ஸ்பூன் போட்டுக்கலாம். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி. நாங்கள் கொஞ்சம் காரம் தூக்கலாக சாப்பிடுவோம், அதனால் 4 ஸ்பூன் போட்டுக்கிறேன். எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர அளவுக்கு லோ ஃப்ளேமில் குக் பண்ணுங்க. எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறமா 1 ஸ்பூன் மிளகுத்தூள், அப்புறமா கரம் மசாலா தூளையும் ஆட் பண்ணிக்கோங்க. எப்போவுமே கடைசியாக தான் நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணுவேன். இது பச்சை வாசனை சீக்கிரம் போய் நான்வெஜ்ஜுக்கு ஒரு நல்ல ஃப்ளேவரை கொடுக்கும். அதே போல் கரம் மசாலாவும் நான் லேட்டாக தான் ஆட் பண்ணுவேன். அது எண்ணெயோடு மிக்ஸ் ஆகி ஃப்ளேவர் இன்னும் என்ஹான்ஸ் ஆகும். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.